எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோல ஒரு கொஸ்டினோட முடிச்சிருந்தோம். அதாவது வேர் டு ஈக்குவலன்ஸ் மேட்டர் இன் டெய்லி லைஃப்? எங்கெல்லாம் ஈக்குவலன்ட் மேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க டெய்லி லைஃப்ல அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஹவுஸ் ஹோல்ட் கிளீனர்ஸ். ஹவுஸ் ஹோல்ட் கிளீனர்ஸ்ல வந்து ப்ளீச், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. எதை பேஸ் பண்ணி ஆட் பண்றாங்கன்னா, அதோட ரியாக்டிவிட்டி, ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இதெல்லாம் மெஷர் பண்ணி, எது ஈக்குவலன்ட் வெயிட்டை வச்சு மெஷர் பண்ணி ஆட் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பூல்ஸ் பிஹெச் மெயின்டைன். அதாவது பூல்ஸ், இப்போ வாட்டர் பூல்ஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து பிஹெச் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் சானிடைசேஷன் லெவல் அப்படின்றது ஒன்றையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, ஆசிட் பேலன்சிங் த ஆசிட் அண்ட் பேசஸ். அதாவது ஆசிடா இருக்கா இல்லாட்டி பேஸா இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணி அதுக்கு ஏதாப்புல கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஈக்குவலன்ட் வெயிட் வச்சு அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணி தான் ஆட் பண்ணுவாங்க. அடுத்து எலக்ட்ரோலைட், நம்ம குடிக்கிறோம்ல எலக்ட்ரோலைட், அதில் வந்து சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறாங்கன்னா, ஈக்குவலன்ட் வெயிட்டை வச்சு மெஷர் பண்ணி தான், மில்லி ஈக்குவலன்ஸ் வச்சு மெஷர் பண்ணி நம்ம உடம்பு எவ்வளோ அப்சார்ப் பண்ணும் அப்படின்ற அளவை பொறுத்து ஆட் பண்ணுவாங்க. எக்ஸஸாக ஆட் பண்ணிடக்கூடாதுல்ல. அதெல்லாம் அளக்கிறதுக்கு வந்து ஈக்குவலன்ட் வெயிட் அப்படின்ற இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பேக்கிங்கில் மோஸ்ட்லி ஆசிட் பேஸ்னாலே ஈக்குவலன்ட் வெயிட் வச்சு கிராம் ஈக்குவலன்ட் அப்படின்ற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பேக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற இந்த பேக்டு ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு பேஸ் ஆட் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து வினிகர் அப்படின்ற ஆசிட் ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் 1:1 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கிற மாதிரி ஈக்குவலன்ட் வெயிட்டை வச்சு கால்குலேட் பண்ணி தான் ஆட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து அதை எமிட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஃப்ரம் ரேஷியோ டு ரியாலிட்டி, அதாவது எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்றேன். இஸ் சுகர் ரியலி ஜஸ்ட் CH2O? நோ. ஓகே, ஒரு ஸ்டோரி சொல்றேன் இப்போ உங்களுக்கு. எங்க அம்மா வந்து சின்ன வயசுல நான் இருக்கும்போது டீ போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, காய்கறி கடை போயிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து டீ தூள், சர்க்கரை, பால் இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு டீ போட்டுட்டேன். ஆனால் அது கொஞ்சம் பரவலாம தான் இருந்துச்சு, எக்ஸாக்ட் டீ கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு மறுபடியும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தாங்க. இத்தனை பேருக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றணும் பாலில், அதுக்கப்புறம் டீ தூள் இவ்வளோ போடணும், சர்க்கரை இவ்வளோ போடணும் அப்படின்னு எக்ஸாக்டான ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. பர்ஃபெக்டான டீ எங்களுக்கு கிடைச்சிச்சு. சரிங்களா? அப்போ சொல்லி கொடுத்துறது தான். இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்றது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணேன்ல, அந்த மாதிரி தான். சரிங்களா? கரெக்டான காம்போசிஷன் இருக்காது. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க கடைசியா, அது வந்து ஆக்சுவல் ரெசிபி, அதுதான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா. சரிங்களா? மாலிகுலர் ஃபார்முலான்றது எக்ஸாக்ட் ரெசிபியா இருக்கணும். கரெக்டான அளவில் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டான காம்பவுண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அதோட டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். எம்பிரிக்கல் ஃபார்முலா, சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அ காம்பவுண்ட். மாலிகுலர் ஃபார்முலா, ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் அ மாலிகுல். சரிங்களா? எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் பெராக்சைடு H2ன்றது வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. எப்படி ஹோல் நம்பராக இருக்கு, எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, ஆனால் ஹோல் நம்பர் ஆஃப் த எலமெண்ட். ஹைட்ரஜன் இவ்வளோ இருக்கு, ஆக்சிஜன் இவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக சொல்லலை, ஆனால் H2 இருக்கு. சரிங்களா? மாலிகுலர் ஃபார்முலான்றது வந்து H2O2, கரெக்டான எக்ஸாக்ட் மாலிகுலர் ஃபார்முலா. இது வந்து எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் H வந்து 2 இருக்கு, ஆக்சிஜன் வந்து 2 இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது அதோட பிக்சர்ஸ். H2O
ஹச்ஓன்றது இப்படி, இதே ஹச்ஓட்டுன்றது இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ அதோட அப்ளிகேஷன் பார்ப்போம். இப்போ கெமிக்கல் இன்ஜினியர் டிசைன் பண்றதுக்கு, ஒரு ஸ்வீட்னர் டிசைன் பண்றதுக்கு எக்ஸாக்ட் மாலிகுலர் ஃபார்முலா தான் தேவை. சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஃபுட் சயின்டிஸ்ட் வந்து அதை அனலைஸ் பண்றதுக்கு எம்பிரிக்கல் ரேஷியோஸ் வந்து தேவைப்படுது. அந்த ரேஷியோ வச்சு எந்த ரேஷியோ வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கனெக்ட் பண்ணி ஒரு எக்ஸாக்ட் மாலிகுலர் ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சு தருவாங்க. அதை தான் கெமிக்கல் இன்ஜினியர் வந்து பில்ட் பண்ணுவாரு. சரிங்களா? இப்போ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா நைலான், குளுக்கோஸ், மெடிசின் இதெல்லாம் டெரிவேட்டிவ்ஸோட இருக்கும். இதோட எக்ஸாக்ட் ஃபார்ம் தான் நைலான், குளுக்கோஸ் இந்த மாதிரிலாம். அடுத்து இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பெர்சன்டேஜ் காம்போசிஷன் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் வந்து a compound contains 40% carbon, 6.7% ஹைட்ரஜன் அண்ட் 53.3% ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. சரிங்களா? இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ 40ன்றது வந்து 100க்கு. சரிங்களா? பர்சன்டேஜ்னா என்ன? 40/100 அப்படி தானே? அப்போ நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் ஸ்டெப்பில் கன்வெர்ட் பர்சன்டேஜ் டு கிராம்ஸில் 100 கிராம்னு எடுத்துக்கிறேன். காம்பவுண்ட் வந்து 100 கிராம்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ 40ன்றது வந்து 40 கிராம் இருக்கும். இப்போ கார்பன் வந்து எனக்கு 40 கிராம் இருக்கு, ஹைட்ரஜன் வந்து 6.7 கிராம் இருக்கு, ஆக்சிஜன் வந்து 53.3 கிராம் இருக்கு. சரிங்களா? அடுத்து இப்போ இந்த கிராம்ஸ் வந்து எப்படி மோல்ஸ் கன்வெர்ட் பண்றது? டிவைட் பை அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ்ல டிவைட் பண்ணா நம்மளுக்கு மோல்ஸ் கிடைச்சிடும். இப்போ கார்பனை வந்து 40/12, அட்டாமிக் மாஸ் கார்பனோடது என்னன்னா 12, டிவைட் பண்ணோம்னா 3.33 மோல் நம்மளுக்கு கிடைக்கும். ஹைட்ரஜன் வந்து 6.7 இருக்கு, அதோட அட்டாமிக் மாஸ் என்ன 1, அதை வந்து 6.7 மோல் கிடைக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் 53.3 by 16ன்றது அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், இட் கிவ்ஸ் 3.333 மோல். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் ஸ்டெப், ஃபைண்ட் சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. அப்படி பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து சின்ன நம்பர், இப்போ நான் கால்குலேட் பண்ணதே சின்ன நம்பர்னால டிவைட் பண்ணணும். இப்போ 3.33ன்றது தான் சின்ன நம்பர். இதை வச்சு நான் டிவைட் பண்றேன். இப்போ கார்பனுக்குரிய டிவைட் பண்ணா எனக்கு 1ன்னு ஒரு ரேஷியோ கிடைக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு 2, அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு 1 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரிங்களா? இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடைச்சிருச்சு எனக்கு. கார்பன் வந்து 1, ஹைட்ரஜன் வந்து 2, ஆக்சிஜன் வந்து 1. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன? CH2O. இதே ரிலேட் டு மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலாக்கு எப்படி ரிலேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோலார் மாஸ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. மோலார் மாஸ் பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்போ மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் என்னன்னா 180 கிராம் பர் மோல். இப்போ அதை வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸை வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். அதாவது CH2ஓட மோலார் மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ கார்பனுக்கு வந்து 12, ஹைட்ரஜனுக்கு வந்து 1, 2 × 1 2, ஆக்சிஜனுக்கு வந்து 16. அப்போ 12 + 2 + 16 gives 30 கிராம் பர் மோல். சரிங்களா? அப்போ இதை 180/30 டிவைட் பண்ணி எனக்கு 6 அப்படின்னு ஒன்று கிடைக்குது. சரிங்களா? இந்த நம்பரை வச்சு 6ன்ற நம்பரை வச்சு நான் வந்து சப்ஸ்கிரிப்ட்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ கார்பனை வந்து 6, ஹைட்ரஜன் வந்து 2 × 6 12, ஆக்சிஜன் வந்து 6. சரிங்களா? அப்போ எனக்கு எக்ஸாக்ட் மாலிகுலர் ஃபார்ம் என்னன்னா C6H12O6, அதாவது குளுக்கோஸ். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலாக்கும் மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு மோல் வியூ அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணோம்னா கார்பன் எடுத்துக்குவோம். கார்பன் எடுத்துட்டு இதுல CH2O தானே நம்மளுக்கு கிடைச்சது. டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஆட் பண்றேன். இதுதான் CH2ஓட மாலிகுலர் வியூ. இதுதான் மாலிகுலர் வியூ. சரிங்களா? இப்போ இது வந்து கார்பன், 2 ஹைட்ரஜன், இது வந்து ஆக்சிஜன். இப்படிதான் இருக்கும் CH2O எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்மளுக்கு கிடைச்சது. நம்ம கடைசியாக கண்டுபிடிச்சது மாலிகுலர் ஃபார்முலா எதோடது? குளுக்கோஸோடது. நான் அதை வந்து இந்த மாதிரி அடிச்சிருக்கேன், குளுக்கோஸ்னு அடிச்சிருக்கேன். இப்போ அதை சர்ச் பண்ணி பார்க்குறேன்.
அதோட மாலிகுலர் வியூ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? எக்ஸாக்ட் ஃபார்முலாக்கும் எம்பிரிக்கல் ஃபார்முலாக்கும் இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சு பில்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு குவிக் டிப்ஸ் சொல்கிறேன். அதை என்னோட சேர்ந்து சொல்லுங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் ஆல்வேஸ் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ. Molecular formula is found by scaling up the empirical formula using the molar mass. என்னோட சேர்ந்து சொன்னீங்களா? வெரி குட். இப்போ ஒரு கொஸ்டினோட இந்த செஷனை முடிக்கிறேன். Why do industries need both empirical and molecular formulas? ஏன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படுது அப்படின்றத போஸ்ட் பண்ணுங்க எனக்கு. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.